இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உலகத்திற்கு ஒளி ஜீவ ஒளி. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த வசனத்தில் 2 விதமான ஒளியை பற்றி நாம் வாசிக்கிறோம். முதலாவது உலகிற்கு ஒளி, இரண்டாவது ஜீவ ஒளி. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. பாவம், துக்கம் போன்ற இருள் ஜனங்களை மூடியிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்திற்கு இயேசுவே ஒளியாயிருக்கிறார். அவரே மெய்யான ஒளி. இயேசுவை நாம் பின்பற்றும் போது அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஒளியாக வருவார். அப்போது நாமும் இருளிலே நடவாமல் தேவனுடைய ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். இதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கின தாவீது ராஜா 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்றார். தேவனுடைய ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும் போது நாம் தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்திலும் நாம் யோவானைப் போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிறோம். தொடர்ந்து உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற இயேசுவை நாம் பின்பற்றும் போது நாமும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்து கொள்வோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவத்தின் இருளிலே, துக்கத்தின் இருளிலே, நோயின் இருளிலே நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருக்கும் போது உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற இயேசு எங்கள் வாழ்க்கையின் விளக்கை ஏற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அது நிமித்தம் தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை எங்களுடைய வாழ்க்கையில ருசிக்கும் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே எங்கள் நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினால் எங்கள் துக்க நாட்களை முடிய பண்ணினதற்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இயேசுவை பின்பற்றி ஜீவ ஒளியை அடைந்து கொள்ள எங்களை போதித்து நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.